அண்மை செய்தி. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை வழங்க தற்பொழுது பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கரை சந்திக்க தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இன்று 3:30 மணி அளவில் அவர் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது அவர் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை அவர் வழங்க இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை அவரிடம் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று 3:30 மணியளவில் தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கரை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். ஆளுநர் மாளிகைக்கு தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்சமயம் தன்னை பணியாளர்களுடைய அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் ஆதரவு அளித்துள்ளாமல் ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகு தற்சமயம் கடிதத்துடன் மூத்த நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு ஆளுநர் மாளிகை சென்றிருக்கிறார். குறிப்பாக அவருடன் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், மேலும் ஆதவர்ஜனா, மேலும் குறிப்பாக அருண்ராஜ், நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு தற்சமயம் ஆளுநர் மாளிகை சென்றிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து ஆட்சியை அமைக்க கோரி கடிதம் கொடுக்கிறதாக தெரிவிக்கப்பட்டது. இரண்டாவது, குறிப்பாக நேற்றே ஆளுநர் சந்திக்க திட்டமிட்டது. ஆளுநர் இன்றுதான் தமிழகம் வந்திருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான எம்எல்ஏ கடிதத்துடன் சென்றிருக்கிறார். எம்எல்ஏ கடிதத்தை கொடுத்து ஆட்சியினருக்கான பதவியேற்று வைக்குமாறு கோரி அந்த கடிதம் கொடுப்பது மிக முக்கிய ஒன்றாக அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆளுநர் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் நாளை பதவியேற்பு நிகழ்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி. நௌஷத், இன்று 3:30 மணி அளவில் ஆளுநரை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்டு வந்தது. சற்று முன்பு காங்கிரசும் டிவிகே கூட அந்த கூட்டணி அமைத்த அந்த அண்மை செய்தியும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்னும் 5 இடங்கள் தேவைப்படுகிறது தாவேக ஆட்சி அமைப்பதற்கு. அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? நாளை அல்லது நாளை மறுநாள் பதவியேற்க இருந்தாலும் கூட இன்னும் அந்த பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவக்கூடும்? குறிப்பாக காங்கிரசுடன் கூட்டணி உறுதியாகிவிட்டது. 5 இடங்கள், மொத்தம் 108 இடங்களை தாவேக பெற்றிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக ஒரு இட சிறுசிக்கலைகள் ராஜினாமா செய்து விடுவார். மற்றொன்று சபாநாயகரிடமா இருக்கிறது. அப்படி 106 இடங்கள். அப்படிங்கும் போது அதிகப்பட்ட சூழ்நிலை தேவைப்படுகிறது. அப்படிங்கும் போது காங்கிரசுட கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது. மேலும் இடதுசாரி கட்சிகள் மற்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகளே பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை உறுதி செய்த பிறகு பதவியேற்பு நிகழ்வு பலரும் பேசப்பட்ட நிலையில முதற்கட்டமாக தமிழக முதல்வராக தாவேக பதவி ஏற்பார் எதிர்பார்க்கிறது. அதுக்காக மட்டுமே தற்சமயம் ஆளுநரை சந்தித்து அழைப்பு கோரி இந்த கடிதத்தை கொடுக்க தாவேக தலைவர் சென்றிருக்கிறார். என்றால் ஆளுநர் மாளிகையை பொறுத்த வரைக்குமே ஆட்சி அமைப்பதற்கு சட்டமன்ற ஒப்படைக்க வேண்டும் எனவே அறிவுறுத்துவதாக தெரிகிறது. அந்த ஒப்புதல் கடிதத்தை ஏற்கனவே பெற்றுவிட்டால் ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க கூடுதலாக கட்சி தேவை. காங்கிரசுடைய கூட்டணி உறுதி செய்த பிறகு ஆளுநர் மாளிகை சென்றிருக்கிறார். அங்கு ஆளுநரிடம் கடிதம் கொடுத்த பிறகு ஆட்சி அமைக்க ஒரு பட்சத்தில் நாளை பதவியேற்பாரா நாளை மாலை பதவியேற்பாரா என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்று மாலைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி. நௌஷத், தொடர்ந்து இடதுசாரி கட்சிகள் மற்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகளிடம் தாவேக ஆதரவு கோருவதாக நம்ம தொடர்ந்து அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் தரப்பிலிருந்து என்ன ஒரு பதில் வெளியாக இருக்கிறது அல்லது மௌனம் காத்து வருகிறார்களா? உரிமை கோருவதற்கான அந்த பெரும்பான்மைக்கான ஒரு ஆதரவு இடதுசாரி கட்சிகள் மூலம் வரக்கூடும் என்ற ஒரு நிலை இருக்கிறதா? இடதுசாரி கட்சிகளும் தாவேக தலைவரை கடுமையாக விமர்சிக்கவில்லை என்றால் நேற்று அறிவாலயத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவரை சந்தித்த பிறகு பத்திரிகை சொல்லியிருந்தார். அந்த நிலையில் பார்க்கும்பொழுது தாவேகவுடன் கூட்டணி வைக்க தயார் என்ற இசைவை காட்டியதே பார்க்கும்பொழுது எங்களுக்கு எதுவும் அழைப்பு வரவில்லை தெரிவித்தார்கள். அதுக்கேற்றமா இன்று காலை தாவேக தரப்பிலிருந்து திருமாவளவன் அவர்களுக்கும் மொத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அழைப்பு கடிதத்தை விடுத்திருந்தார்கள். அதேபோல் நாளை முதல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு தெரிவிப்பதாக தெரிவித்தார். அதே போல விசிகாவினரும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்ட பிறகு தெரிவிக்கிறார். இந்த போதும் 3 கட்சியும் சேர்ந்தால் முடிவெடுப்போம், ஒவ்வொரு கட்சியும் முடிவெடுக்க மாட்டோம் என்ற உறுதியாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலும் விசிகா உறுதியாக இருக்கிறார்கள். அந்த நிலையில் 3 கட்சியும் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் என எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது என காங்கிரஸ் சென்றுவிட்டது. அடுத்த இந்த 3 கட்சி வந்தால் மட்டுமே பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழல் இருப்பதால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சலோமி.